ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே டியூஸ்டே vlog தான் நான் போட்டிருக்கேன். மதியானம் ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து போட்டிருக்கேன். நான் ஹேர் பேக் போட்டிருந்தேன் மார்னிங்கு. போட்டுட்டு அதுக்கெலாம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலை ரொம்ப ஈரமாக இருந்ததுனால ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ரொம்பலாம் ஹேர் ட்ரை போட மாட்டேன், ஏன்னா முடி கொட்டிட்டு போகணுன்னு பயமாக இருந்துச்சு. லைட்டாக போட்டுட்டு தலையை நான் கொஞ்சம் சீவிட்டு தலையை வரை பின்னல் போட்டாச்சு. எப்பயுமே சிக்கு எடுத்த உடனே தலையை கொஞ்சம் நல்லா வாயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்காகாது. அப்புறம் லன்ச்சில் முடிச்சதுக்கப்புறம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண பசங்களுக்கு நான் தேர்ஸ்டேலேருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சு 10 days லீவ் விட்டுருந்தாங்க. சரி, ரூமில் அவனுங்க வீட்டில் இருந்தாங்களே ரூம் ஒரு க்ளீனாகவே இருக்காது. சரி, பெட் ஸ்ப்ரெட் மாற்றலாம். 1 week ஆகிடுனால 1 week நான் ஒரு தடவை பெட் ஸ்ப்ரெட் மாற்றுவேன். சரி, மாற்றிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றியாச்சு. தலைக்காணிக்கெலாம் கவர் போட்டுட்டு தலைக்காணிலாம் அடுக்கி வச்சிட்ருந்தேன். பசங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. காலையிலேருந்தே விளையாடிட்டு இப்போ தான் வெளியில் வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி வைத்து ஊற்றுது பாருங்கள். எந்நேரமும் லீவ் விட்டு தான் எந்நேரம் விளையாட்டு தான். சரி, ஸ்கூல் தான் போயிட்டுருக்காங்களேன்னு விளையாடட்டும்னு விட்டுட்டேன் நானும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் 3 o'clockலாம் ஆகிடுச்சு. 3 o'clockல மாடி பெருக்கி விட்டுடலான்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்வெப் பண்ணிகிட்ருந்தேன். குப்பையாக இருந்துச்சு. மரம் பக்கத்துலேயே மாமரம், புங்கை மரம்லாம் இருந்துச்சு. அதில் குப்பைங்கள்லாம் அடிக்கடிக்கு மாடியில் கொட்டிக்கிட்டே இருக்கும். வெயில் காலம்னால இன்னும் நல்லா காஞ்சி கொட்டுது. அதில் ஸ்வெப் பண்ணி பெருக்கிட்டு குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு படிக்கட்டெலாம் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. மாடி க்ளீன் பண்ணியாச்சு. வீடு க்ளீனாக இருந்தால் தான் வீட்டில் இருக்கவே சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. கச்சா முச்சான்னு இருந்தால் வேலைக்கெல்லாம் ஆகலை. அப்புறம் காஞ்சி துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு மடிச்சிடலாம் கையோட கையாக மடித்து வச்சிடலான்ட்டு மடித்து வச்சுருந்தேன்.
நேற்று டியூஸ்டேன்றதுனால ஒரு முருகருக்கு வழிபாடு பண்ண வேண்டியது இருந்துச்சு. வெற்றிலை தீப வழிபாடு. சரி ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவல் மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன். சிகப்பு அவல் நல்லா ஊறியிருந்தது. அப்படியே ஒரு டம்ளர் பால், அப்புறம் முந்திரி, ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் வாசல் பெருக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு பண்ணலான்னு இருந்தேன். சரி உடனே கையை செஞ்சிடலாம். செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேலையை போகலாம், பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவல் கேசரி தான் செய்ய போகிறேன். பாத்திரத்தை ரெடி பண்ணியாச்சு. இந்த பாத்திரம் வந்து சாமிக்குன்னு தனியாக எப்பயுமே எடுத்து வச்சுருக்கிறது. சாமிக்கு செய்யும்போது மட்டும்தான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நெய், வீட்டில் கொஞ்சம் நெய் தான் இருந்துச்சு, இருக்கிறத வச்சு செய்வோன்ட்டு செஞ்சிட்ருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் அவல் கேசரி செய்கிறது. எப்படி வருமோ தெரியாமல் நான் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு, நல்லா வரணும் அப்படின்ட்டு. கடைசி நெய் வந்து கொஞ்சம் கட்டி இருந்ததுனால கொஞ்சம் உருக வச்சுட்டு அதையும் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய், முந்திரி, அப்புறம் அவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதோ பெஸ்ட்டாக எதனா பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரைட் ஹேண்டில் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டு கேமரான்றதுனால உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் தெரியும் எல்லா வீடியோ ஃபுல்லாகவே. ஆனால் எல்லாமே நான் ரைட் ஹேண்டில் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அவல் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாகவே வச்சுட்டு அதையும் நல்லா நெய்யில் பெரட்டி எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஏன்னா நம்ம அவல் ஏற்கனவே நம்ம ஊற வச்சதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பால் ஊற்றும்போது அந்த பால் இருக்கிற தன்மை மட்டும் இது வந்தால் போதும். பால் எல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவல் ஏற்கனவே ஊறினதுனால நிறைய தேவைப்படாதுன்ட்டு. அப்புறம் சர்க்கரை நம்ம போட்டுக்க வேண்டியது. லாஸ்ட்டாக சர்க்கரை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் பால் போதும், நிறைய பால்னால் சுண்டுறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் போலன்னு ஆகிட போகுதுன்ட்டு நான் ஒரு டம்ளர் பால், காய்ச்சாத பால் தான் சாமிக்கு செய்யணுன்றதுக்காக காய்ச்சாத பால் தான் எடுத்திருந்தேன். ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து சர்க்கரை போட்டிருந்தேன். அதுவும் பெரிய ஸ்பூன் தான். பெருசாக அளவெல்லாம் எடுத்து நான் செய்யலை. ஆனால் அதுவே நல்லா வந்திருந்தது. லாஸ்ட்டாக கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். கேசரி பவுட்ரு போட்டாச்சு. அது நல்லா கொஞ்சமாக தான் போட்டேன். அதுவே நல்லாவே வந்துருந்தது. என் பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு என்னம்மா பூந்தி செஞ்சுருந்தியான்னு கேட்டிருந்தானுங்க. இல்லை அப்படியே பிடிச்சி வைமா, லட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நல்லாவே வந்துருந்தது, செமையாக இருந்துச்சு பார்க்கவே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், கேசரி பண்ணுற மாதிரி தான். இன்னும் மார்னிங் நம்ம அவல் ஊற வச்சிடணும். எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இந்த ரெசிபி. புதுசெல்லாம் நான் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை. அப்புறம் இனிப்புக்கு எப்பயுமே லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்தா இனிப்பு நல்லா கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் லைட்டாக ஒரு சிட்டிகை கையளவு எடுத்து உப்பு மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓரளவுக்கு நல்லாவே போடுவேன். அப்புறம் சாமிக்கிட்ட வந்து ஸ்டார் கோலம் போட்டுட்டு சரவண பவன் எழுதியிருந்தேன். அது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரான்னு தான் கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாமே நான் ரைட் ஹேண்டில் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். கேமரான்றது இதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாமிக்கு பூ போடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ போடலாம். எல்லா சாமிக்கும் பூ போடுறதுக்கே எப்படின்னா ஒரு 1/4 ஹவர் கிட்டே ஆகும். பார்த்து பண்ணியிருந்தேன். நம்ம லியோ வந்து கிட்ட வந்து என்ன எடுக்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். எல்லாமே ரைட் ஹேண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அப்படி தெரியுது, லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது. சீக்கிரமாக சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு பூ வைக்கும் போதெல்லாம் ஒன்று விழுந்துட்டு இருந்துச்சு. அதையும் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டென்ஷனே ஆகக்கூடாதுன்ட்டு இந்த சாமி கும்பிடும்போது நிதானமாகவும் பொறுமையாகவும் மன அமைதியோடு செய்யணுன்னு தான் என்னோடய விருப்பமும் ஆசையும் கூட. பட் ஒரு அவசரமாக டென்ஷன் ஆகுது, டைம் ஆகுதே அப்படின்ட்டு நம்ம டென்ஷன் ஆனோன்னா அந்த வழிபாடு நமக்கு வந்து திருப்தியே தரவே தராது. அதனால் எந்த டைம் ஆனாலும் சரி பொறுமையாகவே பண்ணலான்ட்டு நான் எப்பயுமே பொறுமையாகவே பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் சாமி கும்பிட்டு திருப்தியே இருக்கும். அவசரமாக பண்ணிவிட்டு திருப்தி இல்லாமல் ஐயோ ஒரு டென்ஷனோடவே இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக டென்ஷனாகவே தான் இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால் நான் எப்பயுமே பொறுமையாகவே டைம் ஆனாலும் பரவாயில்ல, சாமிக்காக நம்ம டைம் எடுத்து பண்ணுறதுல அப்படின்னு அவருக்காக நம்ம செய்யணும், சாமிக்காக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு பொறுமையாகவே நான் பண்ணுவேன் எல்லா வேலையுமே.
சாமிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டு வெளியிலேருந்து விளக்கு வாசல் நிலவாசலுக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு எல்லா சாமிக்கும் எல்லா தீபமும் ஏற்றி வழிபட்டுட்டு எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பொறுமையாகவே ரைட் ஹேண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரியுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒன்றுத்தையும் யோசித்து அவசரப்படக்கூடாதுன்ட்டு பொறுமையாக விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அதில் ஓம் விளக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். அப்புறம் நெய்வேத்தியமாக சாமிக்கு அந்த அவல் கேசரியை வச்சு 6 வெற்றிலை தீபம் குங்குமம்லாம் வச்சு நடுவில் அந்த விளக்க வச்சு முருகருக்கு வழிபாடு பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. 9 வாரம் இந்த விளக்கை ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க.
தீபாரதனைலாம் காட்டிட்டு கற்பூரமும் காட்டிட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சு மனம் முழுக சாமியை வேண்டினேன். கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். விளக்குலேருந்து நில வாசல்லேருந்து உள்ளே நுழையிறது காட்டுறேன் நான். பாருங்கள், எனக்கு முன்னால் முடிஞ்சு சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணிட்டு முடிச்சிருக்கேன் நான். காமாட்சி மலர்லாம் ஏற்றி பூ போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். முருகருக்கு வழிபாடு விளக்கு ஏற்றிருக்கனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். முருகரோட ஃபேஸ் தான் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? விளக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சின்ன அகல் விளக்கு வச்சு தான் நான் ஏற்றிருந்தேன். சரி, முருகருக்குன்னு தனி விளக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு